அஸ்ஸலாமலைக்கும். அலிசியா சேனல். ரோஜாப்பூ பாருங்கள், அன்றைக்கி காமிச்சோம்ல அந்த ரோஜாப்பூ பாருங்கள். இந்த ஒரு மொட்டு இருக்குது. இந்த மண் பார்த்துக்கிட்டு இருக்கேன். செம்மண் வந்தப்புறம் இதை நடுறதை காட்டுறேன். இது மல்லி, ராஜமல்லி அன்றைக்கி சொன்னேன்ல, அதான். இப்போ இந்த ரோஜாவில் எப்படி பூ வந்திருக்கு பாருங்கள். இந்த கலரை பாருங்கள், அடுக்காக வந்திருக்கு பாருங்கள். இது ஃபேட் ஆகிட்டு. இது ஒயிட் கலர் ரோஜா. இன்றைக்கி எங்கள் ஊரில் மழை பெஞ்சு இப்போ தான் திரும்ப ரெண்டாவது மழை வர்றதுக்கு மேகமூட்டமாக இருக்குது. மழை பெஞ்சோடனே செடிகளை பார்க்க ரொம்ப பச்சை பச்சைன்னு இருக்குது. கீழே வந்துட்டு வெண்டைக்காலை எல்லாம் மொட்டு வச்சுட்டு இது சாயங்காலம் தான் பூக்கும். இந்த லட்சக்கொட்டை கீரை கால் வலிக்கு ரொம்ப நல்லது. இந்த ஒரு நாளைக்கு வைக்கிறத காட்டுறேன், நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கொடி நல்லா மேலே ஏறிட்டு பாருங்கள், தர்பூசணி கொடி பாருங்கள். இதை இப்படி கட்டி விடணும். மழை தூருது, இதை பாருங்கள். இப்படி இதில் கட்டி விடணும். இந்த நூலில் கட்டி விடணும். இதில் கட்டி விட்டுறணும். இதை சுற்றி இப்படி விட்டுறணும். நாளைக்கு ஒரு நூல் கொண்டு கட்டணும். இதில் எல்லாம் விரிஞ்சு இதாகிடுச்சு. ரோஜாலாம் 4 ரோஜா விரிஞ்சு, இதுதான் இப்போ விரிஞ்சிருக்கு, பூத்துருக்கு. உரம் வைக்கணும். இதுக்கு உரம் வைக்கும் போது வீடியோ காட்டுறேன். இது ஒரு தர்பூசணி செடி. அவரைக்கால பூ வச்சுட்டு மழை தூரனால தோட்டம் அழகாக இருக்குது. நம்ம 2 புதினா இலை பறிச்சிருச்சு. கீழே போய் மூளை அன்னைக்கு வாங்கினேன், அது வறுவல் பண்ணும். அது எப்படின்னு காட்டுறேன். இந்த பாருங்க, புதினா கொஞ்சம் பறித்தேன். இன்றைக்கி தோட்டத்துக்கு தண்ணி விடலை, ஏன்னா மழை தூருது. அவ்வளோ புதினா தான் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இலை வெயிலுக்கு தான் முடி பழுத்த மாதிரியாவது அப்பப்போ நம்ம பறித்து எடுத்துடணும். ஏன்னா இல்லைன்னா அது அப்படி காஞ்சி அப்படி உருந்துடும். இவ்வளோ எடுத்துருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள், அழகான காற்று. முருங்கையிலே நல்ல துளிர் வந்துட்டு. இப்போ நேராக சமையலுக்கு போவோம். பிச்சுப்பிள்ளை மொட்டு நிறைய வச்சுட்டு. இன்றைக்கி சர்வெண்ட் வரல, வந்தாச்சுன்னா தான் இந்த செடிகள்லாம் நடணும். வரல, நம்ம இப்போ கீழே போவோம். அதோடு இந்த ஒரு மல்லிகைப்பூ கிடக்கு, இதை பறிச்சுட்டு போவோம். மல்லி மொட்டு 2 கிடக்கு. இப்படி பறிச்சுட்டு இதை அப்படியே கத்திரியை வச்சோ கையாலே இப்படி கிள்ளி விட்டுறணும். கிள்ளி விட்டோன்னே இதில் ஒரு துளிர் வரும். அந்த துளிர் திரும்ப பூ பூக்கும். அப்படி தான் இதையும் துளசியும் கிள்ளி விட்டுரும். இப்போ மூளையை ஒரே ஒரு மூளை, ஆட்டு மூளை வாங்கியிருந்தேன். அதில் மேலே அந்த நரம்பு மாதிரி ஒரு கோடாக இருக்கும். அதை ஃபுல்லாக எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு சீரகப்பொடி, வத்தல் பொடி, மிளகு பொடி, ஜீரகப்பொடி, வத்தல் பொடி, மிளகு பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லெண்ணெய். இப்போ அதுக்கு ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் நாட்டு உள்ளி பொடியை நறுக்கிக்கிறோம். இதை அப்படியே இதுன்னுட்டு மூளையில் ஒரு முட்டை ஊற்றியும் வைக்கலாம், முட்டை ஊற்றாமலும் பண்ணலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய்.
ஏற்கனவே என் வீடியோவில் எல்லாமே நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி டுடே சமையல் வந்து மூளை வறுவல், சோறு, அதுக்கப்புறம் கொஞ்சம் குருமா வச்சுருந்தேன் நேற்று நைட்டு பரோட்டாக்கு. அதை இன்னொரு நாள் இதை எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். சுட சுட ரசம், முட்டை. இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, ரம்ப இலை போட்டுக்கிடணும். அப்புறம் குட்டியாக நறுக்கிய வெங்காயம், சின்ன உள்ளி போடுங்க, நல்லாயிருக்கும். அதோட ஒரு தக்காளி பழம், தேவையான அளவு உப்பு, வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இருக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூட அதிகம்தான், பாதி தான் போட்டிருக்கேன், எடுத்துட்டேன். அப்புறம் இந்த ஒரே ஒரு நம்ம மாடியில் உள்ள புதினா இலை, இது வேண்டாம், ப்ளைன் டீ போடுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா இந்த வதக்கிட்டு இதிலையே பெப்பர் பொடி, சீரகப்பொடி, வத்தல் பொடியை போட்டுறணும். இப்போது அரை ஸ்பூன் போதும், ஒரு மூளைக்கு அரை ஸ்பூன் சீரகப்பொடி, அரை ஸ்பூன் பெப்பர் பொடி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி. ஏன்னா நம்ம பெப்பர் அதிகமாக போட்டு அந்த பெப்பர் காரமே இருக்கும், அதனால் வத்தல் பொடியை பார்த்துக்கிட்டு போடுங்க. இது எங்களுக்கு தேவையான இதை வந்து நான் போடுறேன் வத்தல் பொடி. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் போட்டுக்கிடுங்க. கொஞ்சோண்டு போட்டுக்கிடும். நான் இன்றைக்கி முட்டையை வேக வச்சனால முட்டையை வந்து அதில் வந்து போட்டு வரதில்லை. ஆனால் மூளையோடு ஒரு முட்டை ஊற்றலாம், ஒரு மூளைக்கு ஒரு முட்டை, நல்லாயிருக்கும். இந்த புதினா இலை இந்த நல்லா அலசிக்கிடும். புதினா இலை அவ்வளோ பாத்திரத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இது வந்து காஷ்மீர் வத்தல் பொடி தான், கூட கொஞ்சம் போட்டாலும் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அந்த மூளையை அப்படியே போட்டுறணும். அந்த மேலே ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் எடுத்துடணும். கொஞ்சோண்டு தண்ணி, ரொம்ப வேண்டாம், சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் ஊற்றுங்க, போதும், 1/4 டம்ளர் போதும். இது அப்படியே நல்லா வேகட்டும். தீயை கொஞ்சம் மிதமான இதில் வைங்க, நல்லா கொதிக்கட்டும். மூளை வறுவல் ரெடி ஆகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே பாத்திரத்தை மாற்றிடலாம். பாருங்கள், சுட சுட மூளை வறுவல் ரெடி. பப்பாளி பழம், ரசம், சுட சுட சோறு. இதுதான் அல்சியா சேனலில் டுடே சமையல். இதை லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.